கடந்த 60 வருஷத்துக்கும் மேலாக நம்ம தமிழகத்துல நாங்க தான் இவ்வளவு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக, அதேபோல இந்த பக்கம் அதிமுக. இப்படி இந்த 2 மிகப்பெரிய கட்சிகள் அவங்களுடைய நிலைமைய இன்னைக்கு ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தின் முதல்வரான விஜய் அவர்கள் 2 கட்சியுமே 2 துண்டாக அவரு உடைச்சு போட்டிருக்காரு. ஸோ இதனால திமுக, அதிமுக 2 கட்சியிலுமே இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சமயம் திமுக, அதிமுக 2 கட்சியிலுமே மிகப்பெரிய பிரச்சனைகள் தற்போது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால இந்த பக்கம் எடப்பாடி, அந்த பக்கம் ஸ்டாலின், இப்படி இந்த 2 மிகப்பெரிய தலைவர்கள் அவங்களுடைய தலையிலேயே அவங்களே அடிச்சுக்கிட்டு என்னடா பண்றது அப்படின்னு 2 பேருமே தற்போது நாளைக்கு, அதாவது 7ஆம் தேதி விஜய் அவர் பதவி எடுத்துக்க போறாரு முதலமைச்சராக. ஸோ அதே நேரத்தில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின், அதிமுக தலைவர் எடப்பாடி 2 பேருமே தற்போது கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு ஒரே நாளில் இந்த 2 கட்சியுமே விஜய் அவர்கள், ஏன்னா 60 வருட கட்சி, 60 வருட பாரம்பரியம் அப்படின்னு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. அப்படி இந்த 2 கட்சியுமே விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த ஒரே நாளில் அவர் 2 துண்டா உடைக்கிற மாதிரியான சம்பவம் அப்படி என்னதான் செஞ்சார், எதுக்காக இப்போ எடப்பாடி, ஸ்டாலின் 2 பேருமே கதறிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவரை பார்த்து அப்படின்னு முழு விவரம், டீட்டெயில் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் அப்படியே பாருங்கள். கடந்த 4ஆம் தேதி நம்ம தமிழகத்தில் 23ஆம் தேதி போடப்பட்டிருந்த அந்த ஓட்டுக்கான எலெக்ஷன் ரிசல்ட்டை எண்ணினாங்க. ஸோ விஜய் அவர் லீடிங்கில் வராரு. அதிமுக, திமுக 2 பேரையுமே பின்னுக்கு தள்ளுறாரு. ஸோ விஜய் அவர்கள் அதிகப்படியான இடத்துல ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருந்தா கூட இப்போ ஸ்டாலின், எடப்பாடி இவங்க 2 பேருக்குமே இந்த அளவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சாரு, இப்படி கம்மியான தொகுதிகள் ஜெயிச்சு இப்போ அதன் மூலிமா எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை விஜய் அவர்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக, அதே போல் அதிமுக 2 கட்சியிலையுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அவங்களுடைய கட்சிக்கு உள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கடந்த 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லைனா காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் இல்லைனா நாங்கள் இல்லை அப்படின்னு 2 பேருமே அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க திமுக, காங்கிரஸ். ஆனால் இப்போது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு இன்றைக்கி காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய தரப்பு நேரடியாகவே காங்கிரஸ் அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த பங்களிப்பு, அதிகாரம், அந்த 5 எம்எல்ஏக்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு விஜய் தரப்பு நேரடியாகவே ஓப்பனாக கேட்டுட்டாங்க. ஸோ இதனால் இனிமேலும் நம்ம ஸ்டாலின் அவருடைய இந்த திமுகவை நம்பிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம விஜய் அவருடைய கட்சிக்கு போயிடுவோம். அவர் பெரும்பான்மையை இந்த எலெக்ஷனில் நிரூபிச்சிட்டாரு. அடுத்து நாடாளுமன்ற எலெக்ஷன், அதே போல் உள்ளாட்சி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, விஜய் அவர் கூடவே சேர்ந்து நம்ம இனிமேட்டு பயணிப்போம், ஸ்டாலினை நம்ப வேணாம் அப்படின்னு இன்றைக்கி மத்தியானம் திடீர்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலிடம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவங்களுமே சொல்ல தமிழக காங்கிரஸ் இந்த முடிவை எடுக்கிறாங்க. அதாவது நாங்கள் திமுகவை விட்டுட்டு வெளியே வர்றோம், இனிமேல் அடுத்தடுத்த எலெக்ஷனில் நீங்கள் எங்கள் கூடயே தான் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு மந்திரி பதவி எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் காங்கிரஸ் அவங்க வச்சுருக்க அந்த டிமாண்டு. இதை விஜய் அவரும் உடனே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாரு. இதனால் இப்போ காங்கிரஸை விட்டு கடந்த 20 வருஷமாக 2 பேருமே ஒன்றா இருந்தாங்க. கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே, இன்பம் துக்கம் எல்லாத்தையுமே 2 பேரும் ஒன்றா அனுபவிச்சுக்கிட்டு இருந்த இந்த மிகப்பெரிய திமுக கட்சியின் அந்த கூட்டணி இன்னைக்கு 2 துண்டாக உடைக்கப்பட்டிருக்கு விஜய் அவரால். திமுக, காங்கிரஸ் 2 பேருமே தற்போது உடைஞ்சு பிரிஞ்சு திமுகவுடைய அங்கத்தில் இருந்து பிரிஞ்சு இப்போ விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளே வந்து இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. ஸோ திமுக அப்படின்னாலே எப்பயுமே மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்துடன் தான் இத்தனை வருஷமாக அவங்க பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா தேர்தல்கள்லையுமே கூட்டணி இல்லாத திமுக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை. ஸோ திமுக அவங்களுடைய மிகப்பெரிய பலமான காங்கிரஸ் இப்போ அவங்க கிட்ட இருந்து உடைஞ்சி விஜய் அவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறது. இப்போ இது இன்னைக்கு திமுக அவங்களுடைய இந்த மிகப்பெரிய கட்சியை விஜய் அவர்கள் உடச்சி எரிஞ்சிருக்காரு, கூட்டணியை உடச்சிருக்காரு. ஸோ இதனால் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இப்போ திமுக அவங்க காங்கிரஸை இத்தனை நாளாக நல்லா பழகிட்டு இருந்த காங்கிரஸ் அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. தலையிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க துரோகி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு வராங்க திமுக. ஸோ இது வந்து திமுக அவங்களுடைய பிரச்சனை. அப்படியே இந்த பக்கம் அதிமுக அவங்க கட்சிக்குள்ள உள்ள என்ன பிரச்சனை? ஏன்னா அதிமுக திமுக மாதிரி ஒரு ரகடான கட்சி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் அதிமுக கட்சிக்கு உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணலாம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கட்சிக்கு உள்ள இருக்கிற
சிவி சண்முகம் அவர் ஒரு போர்க்கொடியை உயர்த்த ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது எடப்பாடி தொடர்ந்து 10 வாட்டி தோத்த எடப்பாடி அப்படிங்கிறது போய் இப்போ 11 வாட்டி தோத்த எடப்பாடி அப்படிங்கிற பெயரை வாங்கியிருக்காரு. இந்த சூழ்நிலையில இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகம் அவரு விஜய் அவருக்கு ஆதரவு குடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் கூட பார்த்தீங்கன்னா, இதுல பெருசா இன்ட்ரெஸ்டாக இல்ல. ஆனா சிவி சண்முகம் நம்ம முதல் ஆளா போய் விஜய் அவருக்கு ஆதரவு குடுத்தோம்னா, அவருடைய கேபினெட் மந்திரி சபையில கூட நமக்கு அவரு ஆதரவு குடுப்பாரு. ஒரு சில மந்திரிகள் கூட அதிமுக கட்சியினர்கள், எம்எல்ஏக்கள் மந்திரிகளாக ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத முதல் ஆளா நம்ம போய் விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ள செஞ்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா விஜய் அவருடைய கட்சியில இப்போதைக்கு இருக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, பெருசா அனுபவம் வாய்ந்தவங்க யாரும் இல்ல. விஜய் அவருடைய கட்சிய லீட் பண்றதுக்கும், அவங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் குடுத்துக்கிட்டு, அப்படியே விஜய் கட்சிக்கு கூடயே இன்னும் அடுத்த 5 வருஷம் ஒரு விஜய் ஆட்சி அமைச்சாலும், அதுல ஒரு மிகப்பெரிய பங்கு நம்மளும் வகிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப அதிமுகவுக்கு உள்ள இருக்கிற மிகப்பெரிய தலைகள், முக்கியமான தலைவர்கள் அவங்க எல்லாருமே இந்த முடிவை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது விஜய் அவருடைய கட்சிக்கு ஆதரவு குடுக்குறோம். ஒரு சில மந்திரிகள் பதவிகளை நம்ம வாங்குறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு அதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே நல்லபடியாக அதிமுக கட்சியை கூட்டணிக்கு உள்ளேயும் வச்சுக்கிட்டு நல்லபடியாக நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு ஃபஸ்ட்டு இப்போ முதல் ஆளாக சிவி சண்முகம் அவர் வந்துட்டார். ஆனால் இதுக்கு எடப்பாடி பார்த்தீங்கன்னா அவர் ஒத்துக்கல. விஜய் அவருடைய கட்சிக்கு வேணா வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம், நம்ம கூட்டணிக்கு உள்ளேயோ இல்லை அவங்களுடைய கட்சிக்கு உள்ளேயோ போக வேண்டாம் அப்படிங்கிறதுல எடப்பாடி உறுதியாக இருக்காரு. ஆனால் சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு கூடிய இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்களை கூட வச்சுக்கிட்டு, நீ வரியா இல்லை நான் அதிமுக கட்சியை உடச்சிக்கிட்டு இந்த 30 கிட்டத்தட்ட 25லேருந்து 30 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் அவர் பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நான் விஜய் அவர் கூட போய் சேர்ந்துட்டுமா அப்படின்னு நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் எடப்பாடி அவர்கிட்ட பயங்கரமாக அவருடைய வீட்டிலேயே வச்சு மிகப்பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. சண்டையும் போட்டிருக்காரு சிவி சண்முகம். இதனால இப்ப அதிமுக அப்படிங்கிற கட்சி பார்த்தீங்கன்னா, அவங்க உறுதியாக இருக்காங்க. விஜய் அவருக்கு ஆதரவு தரோம். ஏன்னா, விஜய் அவருக்கு இப்ப காங்கிரஸ் மட்டும் தான் ஆதரவு குடுத்துருக்காங்க. அவங்க கிட்டயுமே 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா விஜய் அவருக்கு இன்னும் 5, 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படுது. மாம்பழ சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கான அந்த அதிகாரத்த புடுங்குறதுக்கு முன்னாடி, நம்ப போய் விஜய் அவருக்கு நம்ம ஒரு ஆள் வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மையான ஆதரவு குடுக்குறோம். கம்ப்ளீட்டா தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு உள்ள எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு சிவி சண்முகம் வந்திருக்காரு போல இருக்கு. இதனால எடப்பாடி கிட்டயும் சண்டை. இன்னும் இந்த திட்டம் இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ற அதிமுக நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லார்கிட்டயுமே சிவி சண்முகம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதேபோல அவருக்கு பின்னாடியுமே கிட்டத்தட்ட விஜய் அவர் கூட போறது சரி அப்படின்னு 20, 30 எம்எல்ஏக்கள் தயார் நிலையில இருக்காங்க அதிமுகவுக்கு உள்ளேயே. இதனால அந்த பக்கம் எப்படி திமுக கூட்டணி கட்சி 2ஆக உடையுதோ, இந்த இடத்துல அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா, இப்ப 2ஆக உடையக்கூடிய அபாயத்துல தான் இருக்காங்க. சிவி சண்முகம் விடாப்பிடியாக இருக்காரு விஜய் கட்சியில போய் இணையணும் அப்படின்னு. இதனால இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக. விஜய் அவர் கட்சி துவங்கி அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சாலும் ஜெயிச்சாரு. அவரே தனிப்பெரும்பான்மை விஜய் அவர் ஒரு 120 இடத்துல விஜய் ஜெயிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட பிரச்சனை திமுகக்குள்ளேயும் அதிமுகக்குள்ளேயும் நடந்திருக்காது. விஜய் அவர் கம்மியான தொகுதிகள் இடங்கள் ஜெயிச்சு இப்போ கடைசியாக அது விஜய் கம்மியான இடங்கள் ஜெயிச்சது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கும், இந்த பக்கம் அதிமுக கட்சியும் உடைக்கிறதுக்கு தான் விஜய் இப்படி கம்மியான இடங்களில் ஜெயிச்சாரா அப்படின்னு இப்போ திமுக, அதிமுக 2 பேருமே தலையில் அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருடைய கதறலுக்கு நடுவில் நாளைக்கு விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு திராவிட கட்சி இல்லாமல் மிகப்பெரிய வரலாற்று சாதனையோட நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றுக்க போகிறாரு சென்னையில். விஜய் அவருடைய வருகை முதற்கட்டமாக அதிமுக கட்சியை 2ஆக உடைய போது, அடுத்த கட்டமாக இப்போ ஃபஸ்ட்டு திமுக அப்படிங்கிற அந்த கட்சி கூட்டணி உடைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக திமுக கட்சியும் உடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விஜய் அவருடைய இந்த அதிரடியான அரசியல் துவக்கம் இப்போ பல பேருக்கு ரொம்ப பெரிய இடியாக வந்து இறங்கியிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.